பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம். என்ன சொல்லி இறைவா உன்னை பாடுவது? எல்லா வார்த்தைகளும் எச்சில் வார்த்தைகள். என்ன சொல்லி இறைவா உன்னை பாடுவது? எல்லா வார்த்தைகளும் எச்சில் வார்த்தைகள். அதனால் ரசூலை கரீம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பெயரால் அவருடைய பிறந்த பெருமங்கல நாள் நிகழ்வை மையப்படுத்தி நம்முடைய நீடூரில் தொடர்ந்து நிகழ்ந்து வரக்கூடிய இந்த சொற்பொழிவு வரிசையில் இன்றைக்கு மக்கள் மனங்களை வென்ற மக்காவின் வெற்றி என்ற தலைப்பில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு வாசலை திறந்து வைத்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய அனைத்து ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் அடைமழையென இறைவா நீ பொழிந்து அருள்வாய் என்கிற அவாவையும் துவாவையும் முன்வைத்து என்னுடைய பணிவான உரையை இந்த உயர்ந்த அரங்கிலே வைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பழைய மதுரை மாவட்டம் இப்பொழுது தேனி மாவட்டம். அங்கே பிறந்து மதுரையில் படித்து, பிறகு திருச்சியில் படித்து, பிறகு சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே படித்து, அண்ணன் கவிக்கோ அவர்களுடைய அழைப்பின் பேரில் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரிக்கு 1970 வருகை தந்து இப்பொழுது தொடர்ந்து வாணியம்பாடியில் இருக்கிறேன். என்னை பொறுத்தளவில் வாணியம்பாடி பாய் வீடு என சொன்னால் நீடூரை தாய் வீடு என்று நான் சொல்வேன். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய சிராஜுல் மில்லத் அவர்கள் இங்கே இதே நீடூரில் வைத்து சொன்னார்கள், அப்துல் காதர் வாணியம்பாடியிலிருந்து வந்தால் நீடூரை விட்டு கிளம்ப மறுக்கிறார், அவருக்கு வேற ஏதாவது செட்டப் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் என்று சிராஜுல் மில்லத் அவர்கள் நீடூரில் ஒரு முறை குறிப்பிட்டார். அவ்வளவு பாசமும் நேசமும் அன்பும் நட்பும் தோழமையும் இன்னும் மனதிலே ஈரமாக இருக்கக்கூடிய அந்த நினைவுகள் கவழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. 80களில் மரியாதைக்குரிய ஹஸ்ரத் மௌலானா ஷம்சுல் ஹுதா ஹஸ்ரத் அவர்கள் முதல் முறையாக என்னையும் அண்ணன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அண்ணன் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்த அந்த காலம் தொட்டு எத்தனையோ நிகழ்வுகளுக்கு வருகை தருகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்முடைய ஹஸ்ரத் இஸ்மாயில் ஹஸ்ரத் அவர்கள் அதை கோடிட்டு காட்டினார்கள். எனவே நீடூர் என்பது கல்விமான்களை, அறிவாற்றல் மிகுந்தவர்களை, அன்புடையோர்களை, சமூகத்திற்கு உழைக்கக்கூடியவர்களை அந்நியப்படுத்தாமல் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரியத்தின் தொடர்ச்சி என்கிற காரணத்தினாலே தான் பொதுவாக மீளாத நிகழ்ச்சிகள் குறைந்து சின்னஞ்சிறு சித்தூர்கள் முதற்கொண்டு இந்த ரபியுல் அவல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற
முறைமை தமிழகத்திலே மாறி கொஞ்சம் இடைவெளி வந்து விட்டதோ என்று கலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் இந்த அழைப்பை என்னுடைய அன்பிற்கினிய தம்பி இக்பால் அவர்கள் வழியாக விடுத்தார்கள். இறைவனுடைய மாபெரும் கருணையும் அருளும் பெருகி இருக்கிற காரணத்தினாலே உங்களை எல்லாம் இந்த இரவிலே சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சி கிட்டி இருக்கிறது. அதுவும் நம்முடைய ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆர்வமாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டில் முத்திரைச் சிறப்பு, சிகரச் சிறப்பு எத்தனையோ உண்டு, பட்டியலுக்கு அடங்காத சிறப்பு. அவரவர்கள் பார்வையிலே இந்த வரலாற்றை தொடுத்தும் தொகுத்தும் எழுதி பார்த்தாலும் எழுதி தீராது, இன்னும் மிச்சம். எனவே இது சொல்லப்பட்டு நிறைவு செய்யப்பட முடியாத ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையாக அமைந்திருந்தது. அதனை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டமும் தேவையும் ஒரு மார்க்க கடமையாக இன்றைக்கு நமக்கு அது அமைந்திருக்கிறது. நம்முடைய மிஸ்பாவுல் ஹுதா இங்கே பயிலக்கூடிய மாணவர்கள், பயின்று கொண்டு சென்ற மாணவர்கள், அவருடைய உள்ளத்திலே கமழ கமழ எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த 12 நாள் ஒரு தொடர் சொற்பொழிவு என்பது சில ஊர்களில் தொடங்கினார்கள், விட்டுவிட்டார்கள். இது தொடர்ந்து நீடித்து நடக்கிற காரணத்தினால் இதற்கு நீடூர் என்ற பெயர் பொருத்தமாக அமைந்துவிட்டது. நான் இங்கே எலெக்ஷன்ல எல்லாம் நிற்க போறதில்லை, எப்பவும் நிற்க மாட்டேன். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு கருதி சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு சுவாசத்தை போல, ஒரு மூச்சை போல இடைவிடாது நிகழ வேண்டிய ஒன்று இந்த பணி. தூங்கும் பொழுதும் சுவாசம் நிற்பதில்லை. நீங்கள் உழைக்கிற பொழுதும் சரி, அல்லது விழிப்போடு இருக்கிற பொழுதும் சரி, இறைவனுடைய மாபெரும் அந்த கருணை இருக்கிற காரணத்தினாலே தான் தன்னை போல உருவமற்றதாக காற்றை இறைவன் படைத்திருக்கிறார். இந்த சொற்பொழிவை என்னுடைய சின்னஞ்சிறு கவிதை ஒன்றோடு தொடங்கலாம் என்று கருதுகிறேன். நபிகளும் பெருமானாரை பற்றி ஒரு சின்னஞ்சிறு கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் உட்கார்ந்தேன். இந்த கவிதை எழுதி 60 வருஷம் ஆச்சு. இப்ப எனக்கு 80 வயது. அன்பிற்குரியவர்களே, 60 ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே பெருமானாரை பற்றி எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்த பொழுது எழுதிய அந்த கவிதை நிகழ்வை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுவே சர்வ செய்திகளும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். நபிகளும் பெருமானாரை பற்றி பாடல் ஒன்று எழுத இருக்கையில் அமர்ந்தேன். என் முன்னே காகிதங்கள். காகிதத்தில் காத்தமுன் நபியை பற்றி கவிதை ஒன்று எழுதி மேஜையின் மீது ஆசையாய் வைத்தேன். உள்ளே குழந்தை அழும் ஒலி என் செவிகளில் கேட்டது. காத்தமுன் நபியை பற்றி கவிதை எழுதிய கவிதை தாள்களை மேஜையின் மீது வைத்துவிட்டு குழந்தை அழும் ஒலி கேட்டு உள்ளே அதனை அமைதிப்படுத்துவதற்காக சென்று திரும்பினேன். எழுதி வைத்த கவிதை தாள்கள் முழுக்க கீழே தரையில் இறைந்து கிடந்தன.
செதறி கிடக்கிறது. வீட்டிலே குழந்தை தொட்டிலில் இருக்கிறது. சமாதானப்படுத்தி விட்டு வந்து பார்த்தால் பெருமானாரை பற்றி பிரியத்தோடு எழுதிய அந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற அந்த கவிதை தாள்கள் கீழே மேஜையை விட்டு கீழே சிதறி கிடக்கின்றன. ஒரு குர்ஆனுடைய ஏடு, அரபு எழுதப்பட்ட ஏடு இஸ்லாமிய வீடுகளில் எங்காவது கீழே கிடந்தால் ஒரு பதைபதைப்போடு, ஒரு துடிப்போடு, அது என்ன என்ற விவரம் தெரியாதிருக்கிற பொழுதே ஓடோடி சென்று கையிலே எடுத்து இது கீழே விழுந்து விட்டதே, கீழே கிடக்கிறதே என்று ஒரு ஆர்வத்தோடு அதனை பற்றி எடுக்கிற பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. ரொம்ப இத்து போயிருச்சுன்னா அதை கூட குப்பையில் கொண்டு போய் யாரும் கொட்டுவதில்லை. மாறாக எங்காவது நீர்நிலைகளில், கிணறுகளில் பத்திரமாக அங்கே கொண்டு போய் அவற்றை போடக்கூடிய பழக்கம் இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியிலே தொடர்ந்து நிகழ்ந்து வந்து நாம் அறிந்த செய்திதான். எனவே நான் எழுதிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கவிதைத்தாளை கீழே மேஜை விட்டு கீழே தள்ளியதை பார்த்து விட்டு எனக்கு கோபம் வந்தது. ஏன்னா அப்ப சின்ன வயது. கோபம் வந்தது. காத்தமுன் நபியை பற்றி எழுதிய கவிதைத்தாளை தரையில் கீழே தள்ள யாருக்கு தைரியம் வந்தது? சுற்றுமுற்று பார்த்தேன், வீட்டிலே யாரும் இல்லை. ஜன்னல் திறந்து கிடக்கிறது. காற்று வந்து கலைத்து போட்டு இருக்க வேண்டும். ஏன்னா வீட்டில் வேற யாரும் இல்லை. குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. எனவே நான் எழுதிய நாயகத்தின் பேரிலே அன்பு கூர்ந்து எழுதிய அந்த தாளை தரையில் கிடப்பதை பார்த்து துடிதுடித்து கோபத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்தேன். யாரும் இல்லை. ஆமாம், இது காற்று செய்த வேலையாய்த்தான் இருக்கும் என்று கோபத்தோடு காற்றை பார்த்து கேட்டேன். காத்தமுன் நபியின் பெயரை முன்வைத்து நான் எழுதிய கவிதைத்தாளை தரையில் கீழே தள்ள காற்றே உனக்கு தைரியம் எப்படி வந்தது என்று கேட்டேன். தனியா பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு செல்போனை பாக்கெட்ல போட்டு அவனா பேசிக்கிட்டே போறான். உடைய விடமாட்டேன், உயிரோட ஒழிச்சிருவேங்கிறான். எதிர்த்தாப்புல ஊர் நாட்டாமக்காரர் வந்துட்டு தனியே இன்றைக்கு பேசக்கூடியவங்க அதிகமாக போய்விட்டார். ஒரு காலத்துல ஒரு வீட்டில் வந்து டெலிபோன் இருக்குன்னு சொல்லி சொன்னா அது ஓசை கேட்டால் அங்கங்கே இருக்கிறவங்க ஓடோடி அந்த தொலைபேசிக்கு பக்கம் வருவார்கள். இப்போ ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கூட செல்பேசி வந்துருச்சுன்னா கூட்டத்தை விட்டு தனியே போய் விடுகிறார். ஒன்று சேர்த்த ஒரு கருவி இன்றைக்கு தனித்தனியாக பிரித்து வைத்து விட்டது. கண்கூடா பார்க்கிறோம். அதனாலே தனியா கேட்ட காற்றே, இந்த கவிதைத்தாளை கீழே தள்ளுவதற்கு உனக்கு தைரியம் எப்படி வந்தது என்று காற்றை பார்த்து கேட்டேன். காற்று என் காதருகில் வந்து மெதுவாய் சொன்னது, நீ எழுதிய கவிதைத்தாளை கீழே தள்ளவில்லை, நீ எழுதிய கவிதைத்தாளை நான் கீழே தள்ளவில்லை, புனிதர் முகம்மது என்று எழுதிவிட்டு போய்விட்டாயே, அந்த பெயரில் புழுதி படிந்திருந்தது, நான் துடைத்தேன் என்றது காற்று. புனிதர் முகம்மது என்கிற பெயரை நீ அப்படியே வைத்துவிட்டு சென்றாய், அதில் புழுதி படிந்திருந்தது, துடைத்தேன் என்றது காற்று. அப்பதான் பார்த்தேன், ஜன்னல் சில சமயம் உள்ளே புழுக்கமா இருக்குதுன்னு ஜன்னலை நம்ம காற்றுக்காக திறந்தால் காற்றுக்கு பதிலா தெருப்புழுதி எல்லாம் வீட்டுக்குள்ள வரும். சில சமயம் காற்றை விட புழுதிகள் தான் வெளியே இருந்து உள்ளே அதிகமாக வருகின்றன. இப்படி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை போல நாம் கண்கூடாக பார்க்க வேண்டும். அப்பொழுது காற்றை பார்த்து கேட்டேன்,
காத்தமுன் நபியை பற்றி எழுதிய கவிதையை கீழே தள்ள, தரையில் தள்ள, காற்றே உனக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கேட்டேன். காற்றை பார்த்து கவிதைத்தாளை கீழே தள்ளவில்லை, புனிதர் முகம்மது என்கிற பெயரில் புழுதி படிந்திருந்தது, துடைத்தேன் என்றது. காற்றை பார்த்து மீண்டும் கேட்டேன், காற்றே புழுதி வாரி தூற்றித்தானே உனக்கு பழக்கம், புழுதியை துடைக்கும் புத்தி எப்படி உனக்கு வந்தது என்று கேட்டேன். முத்தமர் முகம்மது பெயரை முத்தமிட்டேன், அந்த புத்தி வந்தது என்று காற்று எனக்கு விடை சொல். முத்தமர் முகம்மது என்கிற பெயரை முத்தமிட்டேன், புழுதி துடைக்கும் புத்தி, புழுதி தூற்றும் எனக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், உலகத்தினுடைய சர்வ அழுக்குகளையும் வெளுத்து தூய்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான பணியை பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நமக்கு இறை அருளாக அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறார். அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசம், பாசம், பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயமிகு உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை. உலகத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயமிகு உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் வண்ணம் அகமது நபியினுடைய உறவு என் நெஞ்சை கல்வி பிடிக்கிறது. அந்த பற்று என்னை பற்றி கொள்கிறது என்ற கோடானு கோடி அவர்கள் மீது ஈடுபாடு கொண்ட பெருமக்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல மருந்தை, அருமருந்தை நினைவு கூறக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இங்க பார்த்தா எங்கு பார்த்தாலும் வெற்றி, எங்கு பார்த்தாலும் வெற்றி, எங்கு பார்த்தாலும் வெற்றி, அது பற்றி எரிகிறது. கடைசியில் நான் பேசுற தலைப்பையும் பார்த்தா மக்காவின் வெற்றி என்று, வெற்றி பின்னாடி போயிடுச்சு. நல்ல வேளை மக்கா முன்னாடி இருக்க என்னுடைய மனம் மகிழ்ச்சி அடைந்தது. ஏன்னா பெருமானாருடைய வரலாற்றை பிறப்பு முதல் அவருடைய இறுதி நொடிகள் வரை உலகத்தில் எத்தனையோ பேர் பாடி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள், ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். என்றாலும் கூட திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்தது? இந்த சமூகத்திற்கு அந்த பொறுப்பு ஏன் இருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்துகிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, நான் மன மகிழ்ச்சியோடு இதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 6000 அமுதப்பாடல்களாலே அண்ணலம் பெருமாள் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய உமர் புலவர் 6000 பாட்டு எழுதினார். காசிம் புலவர் சொல்லிட்டு குமரி முனையில் கோட்டாறு பகுதியில் நபிகள் நாயகம் பேரில் பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கியத்தை பாடி பெருமானாரை ஒரு குழந்தை போல பாவித்து, பெருமானாரை கண்முன்னே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை போல கற்பனை செய்து கொண்டு காசிம் புலவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புகழ் என்று எழுதினார். அவருடைய வரலாறு நேற்றைக்கு புரட்டுகிற பொழுது என் கைக்கு கிடைத்தது. கைக்கு கிடைத்த பொழுது தொழுது விட்டு வந்து பசியோடு படுத்து கிடக்கிறார். நபிகளும் பெருமானாரை ஒரு பிள்ளை என கருதி ஒரு தாய் கொஞ்சி கொஞ்சி, ஒரு தந்தை செல்லம் கொடுத்து ஒரு குழந்தை எப்படி அள்ளி எடுப்பார், அது மாதிரி பாடிய காசிம் புலவர் தொழுது வந்த களைப்பில் கொஞ்ச நேரம் தூங்குகிறார். உணவு தாய்மார்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயத்தம் செய்து கொண்டு நல்லா தூங்கிட்டார். தூங்கி என்ன சமைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கண்களை திறக்காமலேயே காசிம் புலவர் கேட்டார். அகத்தி கீரை சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நம்ம வீட்டில் அதை விட ரிச் ஃபுட்,
நல்ல வசதி வாய்ப்புள்ள உணவு கீரை, அதை தவிர இங்கு வேறு இல்லை என்று வருத்தத்தோடு அந்த அம்மையார் சொல்லிவிட்டு, அகத்திக்கீரை வெந்து விட்டதா என்று காசிம் புலவர் கேட்டார். ஆமாம் என்று சொன்னார்கள். கொதிக்க கொதிக்க அந்த பாத்திரத்திற்குள் கொதிநீரில் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகத்திக்கீரையை எடுத்து பதற பதற கைகளிலே எடுத்து பார்வை விழி 2 கண்களில் அவித்த அந்த அகத்திக்கீரையை, கொதிக்கும் அகத்திக்கீரையை காசிம் புலவர் தன் 2 கண்களிலும் வைத்து தன் கண்களை குருடாக்கி கொண்டார். ஏன் என்று கேட்டார்கள். ரசூல் நாயகத்துடைய திருமுகத்தை பார்த்து விட்டேன், அவரை பார்த்த விழிகளுக்கு பிறகு வேறு எதையும் பார்க்க விரும்பவில்லை என்று சொன்னார். நான் இதை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்? கண்ணை விட சிறந்த, கண்ணில் சிறந்த உறுப்பில்லை என்று சொல்வார். நான் மதீனாவுக்கு சென்றிருந்த பொழுது பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதார் ஷரீஃபிலே முன்னின்று கண்ணீரும் கம்பளையுமாக முதல் முறை பார்த்த பொழுது 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு இஸ்லாமிய பேரரசுக்கு தலைவராக, கலீஃபாவாக, 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, உலகத்தில் இதுவரைக்கும் ஒரு கொள்கைக்காக அமைந்த அரசாங்கத்தினுடைய நிலப்பரப்பின் அளவில் 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவு, தான் வாழ்ந்த 23 ஆண்டு காலம், 40 வயதில் இருந்து 63 நிறைவில் வெறும் 23 வயதில் தான் எடுத்துக்கொண்ட அந்த ஏகத்துவ கொள்கையை பரப்பி நிறைவு செய்து, பிறகு அதை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் தொகை பெருகி இருக்கக்கூடிய 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு இஸ்லாமிய பேரரசை, வல்லரசை தான் வாழும் காலத்திலேயே நிறுவிவிட்டு சென்ற பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கமாகி இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தேன். என் கண்களில் நீர் பெருகியது. அன்பிற்குரியவர்களே, அது என்ன? தங்க பேழையிலா? இல்லை. வெள்ளி பேழையிலா? இல்லை. சர்வசாதாரணமான ஒரு அடக்க இடம். பாதுகாப்பு கருதி அதனை வலை போட்ட கதவுக்கு பின்னே வைத்திருக்கிறார்களே தவிர எந்த ஜோடனை இல்லை, எந்த அலங்காரம் இல்லை, எந்த செயற்கையான எந்த செய்தியும் அதில் இடம்பெறவில்லை. நான் அங்கேயே என் கண்ணீர் துளியை தொட்டு பேனாவை வைத்துக் கொண்டு எழுதினேன். இது என்ன? மன்னரை மூடிய மண்ணறை. இது மன்னரை மூடிய மண்ணறை. இது மண்ணறை இல்லை, இது மண் இமை. கண் இமை போல இது மண் இமை என்ற கண்மணி உள்ளே உறங்குகிற காரணத்தால் இது மண்ணறை இல்லை, மன்னரை மூடிய மண்ணறை. இது மண் இமை, கண் இமை போல மண் இமை. உள்ளே எங்கள் கண்மணி நாயகம் உள்ளே இருக்கிற காரணத்தால் என்று நான் பதிவு செய்த அந்த வரிகளை உங்களிடத்தில் நினைவுபடுத்துவது பொருத்தம் என்று கருதுகிறேன். லைலாவை மஜ்னூனின் கண்களால் பார் என்று சொல்வார். அன்பிற்குரியவர்களே, 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு இஸ்லாமிய பேரரசை நிறுவுதல் என்பது எவ்வளவு கடினம் என்று நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதற்கென எடுத்த முயற்சிகள், பட்ட துயரங்கள், வேதனைகள், அல்லல்கள், தொல்லைகள், எத்தனை தியாகங்களுக்கு பிறகு இந்த மக்காவினுடைய வெற்றி சாத்தியப்பட்டது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தால் தான் மக்காவின் வெற்றி என்பதோடு இந்த தலைப்பு நிறைவு செய்யவில்லை. வெற்றி அதற்கு முன்னு எப்படி வெற்றி கிடைத்திருக்கிறது என்று வாக்குப்பட்டிகளை செயற்கை முறையில் சினையாக்கிவிட்டு இன்றைக்கு வெற்றிகள் கிட்டுகின்றன. இயற்கையா ஒரு வெற்றி வந்திருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக எழுப்பப்படுகிறதானால்
நீடூரிலே கொடுத்திருக்கிற தலைப்பு மக்களின் மனங்களை வென்று பெற்ற மக்காவின் வெற்றி என்று சொன்னார். அன்பிற்குரியவர்கள், நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒருத்தர் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் மற்றவர் தோல்வி பெற்றிருக்கவர். அதனால நீங்க செய்தி வாசிக்கிற பொழுது கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த கட்சிக்குரிய தொலைக்காட்சியில அந்த தேர்தல் ரிசல்ட்டை சொல்றான்னு சொல்லி சொன்னா அந்த கட்சி தோத்து போயிடுதுன்னா வெற்றி வாய்ப்பை இழந்தது. அந்த கட்சிக்கு எதிர்கட்சி தொலைக்காட்சியா இருந்துச்சுன்னா மண்ணை கவினார்கள். ஒரு வெற்றி என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, நேர் எதிராக யாராவது தோல்வி விட்டு இருக்க வேண்டும். தோல்வி ஒருவர் அடைந்திருந்தால் இன்னொருவர் வெற்றி பெற்றிருப்பார். இது இயல்பில் வாழ்க்கையில் நாம் அறிந்த ஒரு செய்தி. வெற்றி பெற்றிருக்கிறோம்னா ஒரு 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கிறோம், தேர்வு முடிவுகள் வருதுன்னா இந்த மாணவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாணவர் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார் என்று பொருள் இல்லை. எத்தனையோ பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாமல் தோல்வி பெற்றிருக்கிறார். ஆனால் வெற்றி என்ற சொல் ஒரு தோல்வியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி என்பதாகத்தான் வரலாறு பதிவு செய்து. நீங்கள் யோசித்து பார்க்கிற பொழுது இதை விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் மக்காவின் வெற்றி யாருடைய தோல்வியிலும் நிகழவில்லை. ஒருவரை தோற்கடிக்கிற பொழுது அல்லது தோற்று போகிற பொழுது தோற்றவர் வேதனைப்படுகிறார், துன்பப்படுகிறார். எவ்வளவு செலவழித்தோம், எவ்வளவு அழைத்தோம், எவ்வளவெல்லாம் படாத பாடுபட்டோம் என்று அந்த வெற்றியை ஈட்டுவதற்காக இவர்கள் மேற்கொண்ட பிரயத்தனங்கள், முயற்சிகள், எவ்வளவு கடினமான உழைப்பை தந்தார்கள். அது பலன் அளிக்கவில்லை, தோற்று போய்விட்டார்கள் என்று சொன்னால் சில பேர் தற்கொலை செய்து கொள்கிறார். தோல்வி அவர்களால் தாங்க முடியவில்லை. உலகத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட, நாட் ஈவன் a single drop of blood, ஒரு சொட்டு ரத்தம் கூட இந்த மண்ணிலே சிந்தாமல் யாரும் தோற்று போகாமல் நிகழ்த்தப்பட்ட ஒப்பற்ற வெற்றி என்று ஹைக்கர் என்ற ஒரு அரபு அறிஞர் தி ப்ராஃபட் என்று எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல் தமிழ்ல கூட மொழிபெயர்த்து வந்திருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஆனா இப்ப புத்தகத்தை எத்தனை பேர் படிக்கிறார்கள்? நிறைய மாணவர்கள் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் படிக்கிறார்கள்? நான் வழக்கமா சொல்றது, ஒரு கல்யாண அழைப்புதல் கொடுத்தா படிக்க மாட்டேங்கிறான். வாங்கி கையில வச்சுட்டு யாருக்குங்க கல்யாணம்ங்கிறான். டேய் படி, அழைப்புதலை பிரிச்சு படி. என் தம்பிக்கு கல்யாணம் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறான். அதுல அச்சடிச்சிருந்து படி. என்னைக்கு கல்யாணம்ங்கிறான், அதை அச்சடிச்சிருக்குது படி. எந்நேரம் வச்சிருக்குது. இந்த 4 தகவல் தான் அந்த திருமண அழைப்புதல் அச்சடிச்சு வச்சிருக்கிறான். இதை உள்ள பிரிச்சு படிக்கிறதுக்கு சோம்பல் படுவான்னு கவர்லயே இத்தனையும் அச்சடிச்சிருக்க. உள்ள பிரிக்க கூட வேண்டாம், கவரை கூட படிக்கலாம். இவனுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறத விட திருப்பி வாங்கிக்கலாம். என்ன பயன் என்ன இருக்கிறது? நான் என்னுடைய திருமண அழைப்புதலை எடுத்துட்டு என் தந்தையார் சொன்னார், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், என் கிளாஸ்மேட், என்னோட படித்தவர், என் கூட 24 மணி நேரம் பழகக்கூடிய நண்பர். நான் ஒரு அழைப்பு கொடுத்தா அழைப்பு மாதிரி இருக்காது, நீ தான் மாப்பிள்ளை, நீயே கொண்டு போய் கொடுத்துருன்னார். நான் நேர போனேன். நான் போன நேரம் என்னுடைய தந்தையாருடைய நண்பர் இல்லை. நான் மாப்பிள்ள அழைப்பு கொடுக்குறேன். உள்ள இருந்து அவர் பொண்ணு, ஒரு மற்ற ஒரு டிகிரி படிச்ச பொண்ணு வந்து நிக்குது. தந்தையுடைய நண்பருங்கிறதுனால குடும்பத்தை பத்தி தெரியும், என்னை பத்தி தெரியல. நான் அழைப்பு கொடுத்த உடனே அந்த பொண்ணு கேட்டுச்சு, யாருக்குமே கல்யாணம்? நான் நமக்கு தாங்க. பொண்ணு பயந்து உள்ளே ஓடு. அந்த பொண்ணுக்கு நமக்குமா கல்யாணம்? எல்லாரும் கேட்கறது கல்யாணம் அழைப்பது கூட யாருக்கு கல்யாணம்? இந்த 4 தகவல் தானே கொடுக்குறான். படிக்க தகுந்தது எது என்பதை படிக்க வேண்டும்.
எத்தனை முறை படித்தாலும் இன்னும் படிப்பதற்குரியது இருக்கிறது என்று சொல்வதைப் போலத்தான் அன்பிற்குரியவர்களே பெருமானாருடைய வரலாறு பாருங்க. 10 லட்சம் சதுர மைல் பரப்பளவுள்ள ஒரு இஸ்லாமிய வல்லரசு, ஒரு பேரரசு. இது நிறுவப்பட்டு இறுதியாக எந்த மண் இந்த ஏகத்துவ விதையை விதைப்பதற்கு பிறந்த மண் இடம் கொடுக்கவில்லை. நீடூரில் பிறக்கிறார்கள், உலகமெங்கும் வாழ்கிறார்கள் இல்லையா? உலகமெங்கும் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பயணம். ஒருத்தர் போறாரு, ஒருத்தர் வர்றாரு. இது உங்களுக்கு இயல்பாக நீங்கள் அறிந்து தெரிந்து மனதிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் நினைத்து பாருங்கள், எந்த ஊரில் பிறந்தாலும் அந்த ஊர் ஒரு ஏகத்துவம் என்கிற ஒப்பற்ற கருத்து விதையை குறுத்து விரித்து எடுத்து இந்த சமூகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் பெருமானார் இறைவன் ஒருவன் என்கிற அந்த தத்துவத்தை முன்வைத்து முன்மொழிந்தில்லை, வழிமொழிந்தில்லை, நிறைவுபடுத்திய பிறகு அவர்கள் எந்த பூமி விரட்டி அடித்ததோ அந்த மக்கள் எவ்வளவு பெரிய அறியாமையில் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ ரணங்களுக்கும் சர்வ நோய்களுக்கும் உள்ள மருந்தையே வெளியேற்றிவிட்டார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு மருத்துவமனையில் ஒருத்தர் சேர்த்திருக்கிறான்னு சொல்லி சொன்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாம என்ன கேட்டோம்? ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்போம். ஒருத்தர் மருத்துவமனையில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேர்த்துக்கணும்னா என்ன ஆச்சுன்னு கேட்போம். இப்ப எவ்வளவு ஆச்சுன்னு கேட்போம். ரெண்டுக்கு இடையில எவ்வளவு வேறுபாடு இருக்கு பாருங்க, எவ்வளவு கஷ்டம் இருக்குது பாருங்க. குணப்படுத்த வேண்டிய ரணப்படுத்தி அதனை பணப்படுத்தி வாழ்கிற மருத்துவர்கள் இருக்கிறார். குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி அதனை பணப்படுத்தி வாழ்கிற மருத்துவர்கள் இருக்கிறார். ஆனால் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அருமருந்தாக, அரிய மருத்துவராக, உலகத்தினுடைய சர்வ நோய்களுக்கும் அதை குணப்படுத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு மூலிகையை, ஒரு மருந்தை அந்த மண்ணே விரட்டி அடித்து விட்டது. நீங்கள் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். ஒன்று நமக்கு மிக தெள்ள தெளிவாக புரியும்.